வணக்கம் 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 வணக்கம். நான் உங்கள் ஈரோடின் கேமர். ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மைன்கிராஃப்ட் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேம் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது என்ன கேம் அப்படின்னா, இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து கட்டமாக தான் இருக்கும், பாக்ஸாக இருக்கும். இந்த கேமை நம்ம எது எடுத்தாலும் வந்து நமக்கு பாக்ஸ் ஷேப்பில் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி நம்ம ஒரு நிமிஷம் மாற்றிக்கிட்டோமா, இந்த கேமில் நம்ம எதை உடைச்சாலுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸாக தான் வரும். கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் எடுக்க முடியும். இது வந்து கேமோட கோர் கான்செப்ட். என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மைன் பண்ணி அதை நம்ம எடுத்து அதை வச்சு நிறையா கிராஃப்ட் பண்ணி அதுலேருந்து சர்வைவ் ஆகிறது தான் இந்த கேமு. இந்த கேமில் நிறையா விஷயங்கள் இருக்குது கைஸ். இது வந்து டே அண்ட் நைட் வரும். அப்புறம் இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும். இது கோழி, இங்கே பாருங்கள், இது குதிரையா கழுதையா, லாமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் பாருங்க, மழை வரும். அப்புறம் நைட்டான ஜாம்பி ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே வரும். நம்ம அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு சர்வைவ் ஆகிறது அந்த கேம். நம்ம என்ன மறுபடியும் பில்ட் பண்ணிக்கலாம். இந்த மண்ணை திருப்பி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி, இங்கே பார்த்தீங்களா நிறைய விலங்குகள் இருக்குது. போக இன்னும் கேம் ரொம்ப பெருசாக இருக்கும் கைஸ். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே விளையாடலாம். கேமில் நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து இந்த கேம் வந்து அவ்வளோக்கா எனக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து கற்றுக்கலாம் வாங்க. சரி வாங்க, நம்ம கேமுக்குள்ள போகலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தனே மரத்தை உடைக்கணும் கைஸ். பேசிக் வந்து மரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். செடியெல்லாம் உடைச்சோம்னா அதுலேருந்து நமக்கு ஸ்டிக்கு, ஆப்பிள்லாம் கிடைக்கும். ஒரு சில டைம் சாப்பிள்ஸும் கிடைக்கும். சாப்பிள்ஸ்னால் அந்த விதைகள், இதை வச்சு மரத்தை வந்து நம்ம மறுபடியும் வளர்த்தலாம். ஓகே, போதும், நமக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இதான் சாப்பிள்ஸ். இதை வச்சு நம்ம மறுபடியும் வந்து இதே இடத்துல நட்டிப்போம். இது வந்து ஸ்டிக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த லாக்ஸ் கிடச்சிருக்கா, அக்காசியா அப்படிங்கிற ஒரு மரத்தோட லாக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதை வச்சிட்டோம்னா நம்ம இதிலேருந்து இந்த கட்டைகளை வந்து பிளாங்க் பண்ணிக்கலாம். இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா இந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், அதை வந்து நம்ம பேஸ் எங்கே வைக்கலாம், இங்கேயே வச்சுக்கலாமா? சரி, ஓகே. ட்ரீ ஹவுஸ் கட்டலாமா? இல்லைன்னா எந்த மரம் கரெக்டாக இருக்கும்? சரி, ட்ரீ ஹவுஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம இப்போதைக்கு இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஸ்வாடு ஃபஸ்ட்டு வந்து குச்சி தான் செய்யணும். ஸ்வாடாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் குச்சி தான். பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இது வந்து செஸ்ட்டு, பொருளெல்லாம் உள்ள வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து ஆக்ஸ், வந்து பிக்காக்ஸ். இதுதான் வந்து மெயின். ஃபஸ்ட் நான் வந்து பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஸ்வாடு இல்லைன்னா சேஃப்டியாக இருக்காது கைஸ். வன்முறையில் இறங்கி தான் ஆகணும். நமக்கு வழக்கம் போல் அடுத்து நமக்கு வந்து கட்டைகள் தேவைப்படும். அதனால் மரத்தெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம ஆக்ஸ் வச்சு பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்மள்ட்ட இப்போதைக்கு எதுவும் ஸ்டாக் இல்லை அதிகமாக, அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுக்க முடியல. ஓகே, இல்லை. இங்கே பாருங்கள், ஷீப்ஸ், இந்த ஆடை வச்சு தான் நம்ம வந்து பெட்டு செய்யணும். பெட் இல்லைன்னா நம்மளால் தூங்க முடியாது.
தூங்கினா தான் இந்த ரீஸ்பான் நம்ம செத்துட்டோம்னா நம்ம பொருளெல்லாம் ஒரு இடத்துல விழுந்துடும், நம்ம வேறு இடத்துல ரேண்டமாக ஸ்பான் ஆயிடுவோம். ரேண்டமாக ஸ்பான் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்பி அதே இடத்துக்கு வர்றது கஷ்டம், அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எப்போவுமே வந்து பெட்டு செஞ்சு வச்சுக்கணும் கைஸ். வீடு இருக்கோ இல்லையோ பெட்டு செஞ்சு வச்சுக்கணும். அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாமா கைஸ்? இருந்தாலும் எனக்கு வந்து வேறு வழி இல்லை. மன்னிச்சிரு குட்டி, வேண்டாம். அங்கே இருக்கு. நமக்கு வந்து 3 ஆடோட அந்த உள்ளு வந்து தேவைப்படும். இப்போ நமக்கு வந்து மட்டனும் 2 மட்டன் 2 உள்ளு இருக்குது, ஒயிட் உள். அப்புறம் இன்னொன்று வேணுமே. இங்கே இருக்கான். ஓகே, நமக்கு 3 உள்ளு கிடச்சிருச்சு. வச்சு சிக்கன் வேண்டாம். ஐயோ, நம்ம பேஸ் எங்கே? இந்தா இருக்குது பார்த்தீங்களா? இப்போயே எனக்கு வலிமா இருக்குது. இங்கே இருக்கா? சாரி. பேஸ் நம்ம எப்படி பார்த்து போடலாம்? இப்படி வச்சுக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்டு செஞ்சிடலாம் கைஸ். ஏன்னா இருட்டிடும், ரொம்ப நேரம் நம்மளால் இங்கே இது பண்ணிட்டு முடியாது. இப்போ நமக்கு பெட்டு செய்கிறதுக்கு வந்து என்ன வேணும்னா, இப்போ நமக்கு வந்து பெட்டு கிடச்சிருச்சு, ஒயிட் பெட்டு. பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்களா சூரியன் தான். எங்கே போடலாம் பேஸ்? இங்கேயே போடுறோம். ஓகே, நம்ம பெட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இருட்டுது இந்த கேமில். நான் சொன்னேன்ல கைஸ், நைட் ஆனால் வந்து ஜாம்பிஸ் ஸ்கெல்டன்ஸ்லாம் வரும். அதுலேருந்து தப்பிக்கணுன்னா நம்ம வந்து தூங்கி தான் ஆகணும். இப்போ நமக்கு வந்து கட்டை இருக்கா? சிவில் கட்டிட்டு அதுக்குள்ளே வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாம்பிஸ் ஒரு நாள் காமிச்சிட்றேன். சரி, இதெல்லாம் போனால் போயிட்டு போகுது கைஸ். என்னால் முடிஞ்ச சர்வை வரேன். பாருங்கள், அந்த சன் செட்டை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டான் பாருங்கள். உடனே அந்த ஸ்பைடர், நிறைய மான்ஸ்டர்ஸ். அது வந்து ஸ்கெல்டன் அங்கே தூரத்தில் இருக்கான். எவன்டா அவன் பின்னாடி அடிக்கிறது? ஏய், இதாங்க ஜாம்பிஸ். மேலே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹெல்த்து, இந்த சைடில் இருக்கிறது வந்து ஹங்கர். சாப்பிட்டு நம்ம வந்து ஹெல்த் ஏற்றிக்கணும். அவங்களெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ரோட்டன் ஃப்ரெஷ் கிடைக்கும். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த் ஏறும், ஹங்கர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ, அந்த ஸ்கெல்டன் வந்து இப்போதைக்கு நம்ம அது பக்கத்துலேயே போகக்கூடாது. போனோம் அப்படின்னம்னா அம்பு விட்டே கொண்டுரும். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு க்ரீச்சர் அது. இப்போதைக்கு நம்ம வந்து தூங்கிடலாம் கைஸ். ஐயா, இப்போ என்னால் தூங்க முடியாது, நிறையா மான்ஸ்டர்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது. சண்டையில் இறங்கியிருக்கக்கூடாது போலையே. பச்சைக்கறி சாப்பிட்டாலும் அவ்வளோக்கா ஹெல்த் வராது. இருங்க, இதை சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொன்றா ஏறுது. ஐயோ, இவனா? கைஸ், வேறு வழி இல்லை, கட்டுறா வீட்டை கட்டிடுவோம் கைஸ். இதுக்கு மேலே இருந்தால் சாவடிச்சிருவாங்க.
பொறுமையாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாய் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது இருக்கு. டேய் இருடா ஒரு இடத்துல டேய். ஏய் ஒரு வீடு கட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஓகே கைஸ், ஐயோ ஏதோ இதா ஐயோ அது பக்கத்தில் போகக்கூடாது கைஸ். அது பேர் தான் வந்து க்ரீப்பர் அப்படின்னு இந்த மாதிரி வெடிச்சிரும். நல்ல வேலை அந்த கட்டை இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த லொக்கேஷன் நமக்கு செட் ஆகல கைஸ். போய் தூங்கிடலாம் கம்மனு. எவனும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இருங்க. ஐயோ ஸ்வாட் உடஞ்சிருச்சு. பிக்காக்ஸ் ரோட்டன் ஃபிஷ் கிடச்சிருக்கு. சாப்பிட்டு கம்மன் தூங்கிடலாம். ஹெல்த் ஏறுது. தூங்கிடலாம். தூங்கியாச்சு. இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ரீஸ்பான் பாயிண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. பேச உருப்படியாக கட்டலை. ஓப்பன் பண்ணேன் பாருங்க. காலையிலனா வரமாட்டானுங்க, எரிஞ்சிருவானுங்க. ஜாம்பிஸ்ல இந்த வேம்பயர்ஸ் மாதிரி காலையில் வந்தால் சாவுதாண்டா உனக்கு அப்படின்னு. பையன் ஓகே. இப்போ வந்து நமக்கு நிறையா கிடச்சிருக்குல்ல. சாப்பிள்ஸு, அன்னு, ஸ்பைடர் ஐ, ரோட்டன் ஃபிஷ்ஷு, அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கு வெப்பு. இது ஸ்பைடர்ஸ்லாம் கொண்டோம்ல, அதனால் அதுலேருந்து கிடச்ச. இது எங்கே போட்டேன்? இங்கே வீசிட்டேன். ஆஹா எங்கடா வீசினேன்? சாப்பிட்டானா? ஆனோ எங்கேயோ போட்டேன் கைஸ். ஐயா இந்தா இருக்கு. இதை வச்சு நம்ம எதுவும் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். சரி, நம்ம போய் வழக்கம் போல் கட்டைகளை சேகரிக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தேவையில்லாதெல்லாம் உள்ளே அடிச்சிடலாம். நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் குட்டி போட்டிருக்கு அதுக்குள்ளே. ஏய் 1 செகண்ட், இது என்னது? வீடு தானே? மவுண்டா? இங்கே பாருங்க கைஸ், இது மேலே ஏற முடியும் கைஸ். இதை நம்ம டேம் பண்ணலாம். இருங்க கைஸ், அங்கே எனக்கு ஒரு வீடு தெரியுது. அப்படின்னா இங்கே பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது. வில்லேஜா இந்த கேமில் வந்து கைஸ். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதில் வந்து முக்கியமான ஒன்று வந்து என்பிசி கேரக்டர்ஸ் மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருப்பாங்க. வில்லேஜர்ஸ்னு. வில்லேஜர்ஸ் வந்து நல்லவங்க. அவங்க வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய ஃபுட்டு எல்லாம் கேதர் பண்ணி ஜாம்பிஸ்க்கெலாம் தப்பிச்சு வாழ்வாங்க. ஆனால் வில்லேஜர்ஸ் அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி, அவங்கக்கிட்ட என்ன இருந்தாலும் பிடுங்கி இங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு வாரையை ஏற்படுத்தி நம்மள்ட்ட இருக்க எல்லாம் பிடுங்குற ஒரு மோசமான ஆளுங்க. அவங்க கையில் மட்டும் நம்ம படவே கூடாது. எங்கே பார்த்தா அங்கே இருக்கு. இப்போ இது நம்ம எப்படி டேம் பண்ணுறது? ரொம்ப நேரம் இருந்தால் டேம் ஆகும். டேய் கூச்சிடாதரா, இருறா. பின்னாடி வா. இங்கே வா.
ஏய் கூட்டி விட்டுட்டு போகிற பாரு, மேலே இருக்கு. இங்கே அது வருதா? நம்மளே பார்க்குது கைஸ். இது வந்து அட்டாக் பண்ணுங்க கைஸ். இது இந்த லாமா வந்து நம்ம ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா நம்ம மூஞ்சில் என்னை பார்த்து எதுக்குற அடிச்ச அப்படின்னு காது துப்புற அளவுக்கு அடிக்கும். உங்களுக்கு வேணால் பண்ணிக்கிட்டுருக்குங்க. என்னடா ஒரு துக்கம் பாருங்க. இப்போ நான் தாண்டா அடித்தேன். ஓ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பழகிட்டோம், அதனால் எதுவும் பண்ணலாது. ஆனால் இதுக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தோம்னா டைம் ஆயிடும். இங்கே வரேன். இது வந்து சீடு. நம்ம இதெல்லாம் எடுத்தோம்னா வந்து சீட் கிடைக்கும். மிக்சடு சீட்ஸ், கலப்பு விதைகள். பார்த்தீங்களா சீட்ஸ். இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம், ஃபார்மிங்லாம் பண்ணலாம். அந்த கேமில் புல்லெல்லாம் வச்சு வைக்கோலை வச்சு அதை வச்சு டேம் பண்ணலாம். ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்கலாம். இருங்க நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பேஸை வந்து நல்லா கட்டிடலாம். இந்த க்ரீப்பர் நாய் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வெடித்து தொலைஞ்சிட்டான். மறுபடியும் இருட்டுதோ. வேணா நாம் போயிட்டு பேச கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் ஒரு கதவு 3 தான் வருமா? சரி, ஒரு செஸ்ட்டு இப்போதைக்கு இது போதும். செஸ்ட் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லாதெல்லாம் உள்ளே வச்சிடலாம் கைஸ். பின்னாடி யூஸ் பண்ணுறது சேஃப்டி யூஸ் பண்ணணுன்னாலும் உள்ளே வச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து கதவு செஞ்சோம்ல, கதவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடலாம் கைஸ். உள்ளே வைக்கிறது சேஃப்டி. கிராஃப்டிங் டேபிள் எங்கேன்னா இங்கே வைக்கலாம். ஏதாவது போட்டாச்சு. இது வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்க, ஓகே. இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு பேஸ் வந்து ரெடி. என்னடா பண்ணா உள்ளே வரணுமா? ஓகே, வா போகலாம். ஓ, என்னடா பார்க்குற? என்னடா உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் உனக்கு? கைஸ், இப்போ வந்து பேஸ் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பேஸு ஆக்சுவலாக. சரி, ஓகே தான், இப்போதைக்கு சர்வைவருக்கு இது போதும். கேஸ் அந்த அடுத்த லொக்கேஷன் அதான் கேஸ்.
அதுக்கு அங்கே போகணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் பில்ட் பண்ணிவிட்டு அங்கே போகணும் ஆக்சுவலாக. அங்கே பாருங்கள், அது இன்னமும் இருக்குது அங்கே. நான் வேண்டாம், நம்ம இப்போ அங்கே போகிற சரிப்பட்டு வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா நம்மளை வந்து டெவலப் பண்ணணும். நிறைய கேவெல்லாம் இருக்குங்க உள்ளே போயிட்டு நிறைய ஜாம்பிஸ் இதுக்கெல்லாம் கூட சண்டை போட்டு கோல்டு டைமண்டெல்லாம் மைன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கேம் ரொம்ப பெருசு கைஸ், நீங்கள் நினைக்கிறதோட. நான் வந்து காபிள் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் எடுக்கணும். அதில் இருந்தால் வந்து ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். காபிள் ஸ்டோனுங்கிறது அந்த இதுதான் காபிள் ஸ்டோன். இங்கெல்லாம் இருக்கே, இதை வந்து நம்ம நார்மல் கையால் வந்து உடைச்சோம்னா நம்ம கைக்கு வராது. ரொம்ப நேரம் ஆகும். அதே சமயம் வந்து அது வந்து நம்ம கைக்கு எடுக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து பிக்காக்ஸ் செஞ்சு அது மூலயமா வந்து மைன் பண்ணணும். சீக்கிரமாகவும் இருக்கும், வந்துடும். அதே மாதிரி நிறையா இருக்குது. இந்த பிக்காக்ஸை வச்சு அயனு கோல்டெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து இந்த காபிள் ஸ்டோனை வச்சு ஒரு பிக்காக்ஸ் செய்யணும். அதை வச்சு நம்ம அயனு கோல்டெல்லாம் எடுக்க முடியும். கோல்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. கோல்டுக்கு வந்து அயன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருட்டிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக இருட்டுது. சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இருட்டுச்சுனாலே நான் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. கோல் கிடச்சிருக்கு. எனக்கு போதும், நான் எடுத்துட்டேன். விழுந்திருப்பேன். சரி, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் கைஸ். ஓடுறா ஜாம்பிஸ் வரதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடிடணும். வீட்டுக்கு எந்த வழின்னு மறந்துடுச்சு. இவ்வளோ பேர் கீழே இறங்கியா வந்தோம். வீடுங்கடா. வந்துட்டோம் கைஸ். இல்லையே, இங்கே இருக்கு. ஐயோ, இவனா? ஏட்ட சாத்திர வேண்டியது உள்ள போய். ஐயோ, அடிக்கிறான். பாருங்க, இந்த கேப்பில் இருக்கவே கூடாது. கண்ணாடி போட்டு மறைச்சிடலாம். இருங்க, நம்மளால் டார்ச் செய்ய முடியுமா? நம்ம வீட்டுக்கு வந்து டார்ச் வச்சுக்கலாம் கைஸ். எனக்கு எது இங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது சேகரிச்சதெல்லாம் இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், நாம் இப்போ தூங்கலாம். ஓகே கைஸ், இந்த எபிசோடு இது வரைக்கும் போதும். நாம் வந்து நாளைக்கு அந்த வில்லேஜ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். நாம் பார்த்தோம்னா அந்த வில்லேஜ் இடம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை கைஸ். பரவாயில்ல, ஏதோ ஓகே அப்படிங்கலாம். ஓகே கைஸ், மைன்கிராஃப்டில் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை வந்து இதோடய முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம வந்து அந்த வில்லேஜ் இருந்துச்சு தெரியுமா, அந்த வில்லேஜுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நிறைய இதோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ரொம்ப தூரம் போகணும். சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வில்லேஜில் சந்திக்கலாம். நான் தூங்குறேன்.